இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு வார்த்தையை யாரான்னு தப்பா சொன்னா உடனே ஐய இது கூட தெரியல அப்படின்னு சொல்றோம். அதே தமிழ்ல லா லா ழா இது எல்லாத்தையும் தப்பு தப்பா சொன்னா கூட நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா யாரும் சரியா கற்றுக் கொடுக்கலையா? நம்ம இப்போ கற்றுக்கலாம். லா அதாவது சின்ன லா. இந்த லா சத்தம் தான் இருக்கிறதுலே ரொம்ப சுலபமான சத்தம். எப்படி சொல்லணும்னா ஆ லா 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 லா. அதாவது பல்லுக்கு நேர் பின்னாடி உங்கள் நாக்கை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு சத்தம் பண்ணோன்னா உடனே அந்த லா சத்தம் தான் வரும். லா லா லா. இப்போ பாரதி ராஜா படத்தில் ஹீரோயின் எல்லாம் எப்படி பாட்டு பாடுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே 2 தடவை சொல்லி பாருங்க. லா 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 லா. லா பெரிய லா. அது எப்படி சொல்லணும்? இப்போ இந்த விரலை இப்படி மடித்து இப்படி சுண்டி விடுறோம் இல்லையா? அதே மாதிரி நாக்கை உள்பக்கமாக எவ்வளோ உள்ளே போக முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க நாக்கை. ல மேல் அண்ணத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இப்படி சுண்டி விட்டீங்கன்னா வந்துடும் பாருங்களேன். ல ல. உள்ளே வெளியே. நீங்கள் சொல்லி பாருங்க. தமிழுக்கே உரித்தான மிக அழகான சத்தம் ழா. இது சில பேர் எப்படி சொல்லுவாங்க, வாய பயம் அப்படி சொல்லுவாங்க. அப்படியே கேட்கறதுக்கே நாராசமாக இருக்கும். ஆனால் அந்த யா சத்தத்திலேருந்து ழாவை கொண்டு வர முடியும். எப்படின்னு பார்க்கலாமா? யா அப்படின்னு சொல்கிறத இந்த நாக்குடைய இந்த நுனியை கொண்டு போய் மேல் அன்னத்தில் வச்சோன்னா அப்படியே ழாவாகும். எப்படி? பாருங்க. யாவை யா சொல்லிக்கிட்டே அந்த நாக்குட நுனியை மேல் அன்னத்தில் வைக்கணும். பார்த்தீங்கன்னாக்க யாலேருந்து ஈழா அப்படி வந்துடுது பாருங்க. ஸோ தமிழ் வாழைப்பழம். இப்போ இந்த 3 சத்தம் லா லா ழா இது 3மே நம் மேல் அன்னத்தில் இருக்கிற வேற வேற புள்ளியில் நாக்கை கொண்டு போய் வச்சோம்னாக்க சரியாக வந்துடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. தமிழில் ஒரே மாதிரி இருக்கிறோம் ஆனாக்க ஒன்றே கிடையாது, வேற வேற வார்த்தைகள் இருக்கு. இப்போ பாருங்க, வலி சின்னலா எங்க இருக்கு? கரெக்டாக பல்லுக்கு பின்னாடி இருக்கு சின்னலா. வலி. வழி அப்படின்னா என்ன? பெரியலா. அது வானம் அப்படிங்கிறதுக்கு பெரியலா பின்பக்கம் இருக்கு. வழி அப்படின்னா என்ன? நடுவில் இருக்கு. வழி. இப்போ இந்த 3 வார்த்தைகளையும் வலி வழி வழி இது 3த்தையும் ஒரே மாதிரி சொன்னா நல்லாவா இருக்கும்? ஐய அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. இனிமே யாராவது தமிழை தப்பு தப்பா பேசினா சும்மா இருக்காதீங்க. தமிழின் அழகை காப்போம். இந்த காணொலியை அவங்களுக்கு அனுப்புங்க.